We got the pressure fire. வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஆர்மி சயின்ஸ் சீரிஸ் போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ உங்களுக்கான ஆர்மி எக்ஸாம்ஸ்க்காக 2026 எக்ஸாமுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு இல்லையா. நேற்று நைட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நீங்க அந்த அப்ளிகேஷன் என்னைக்குல இருந்து நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 1ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி வேணுன்றவங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இங்க முப்படையிலயும் வந்து கிளாஸஸ் போயிட்டு இருக்கு, ஆர்மிக்கான கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. சரிங்களா, இந்த வீடியோஸ் பாருங்க. இந்த வீடியோஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீட்ல இருந்து படிக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக சயின்ஸ் சீரிஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருக்கோம். ஸோ ஆர்மி பேசிஸ்ல கொஸ்டின்ஸ் இருக்கும். எப்படியான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்குறாங்க அதை பேஸ் பண்ணி தான், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோக்குள்ள போலாங்களா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ்? மின் நூட்டத்தின் எஸ்ஐ அலகு என்ன? மின் நூட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்ஐ அலகு என்னன்னு பாத்தீங்கன்னா கூலும் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரிக் சார்ஜோட எஸ்ஐ யூனிட் கூலும். அதே மாதிரி வோல்ட் அப்படின்றது இதோட எஸ்ஐ யூனிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மின் அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். பொட்டன்ஷியல் எனர்ஜி இதோட எஸ்ஐ யூனிட் தான் வோல்ட் அப்படின்னு சொல்லுவோம். கெல்வின் அப்படின்றது வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு. வெப்பநிலை இருக்கு இல்லையா, அதோட எஸ்ஐ அலகு. ஆம்பியர் அப்படின்றது மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு. மின்னோட்டம் வேற மின்னூட்டம் வேற இல்லையா. சோ மின்னோட்டத்தோட எஸ்ஐ அலகு ஆம்பியர் சொல்லணும், மின்னூட்டத்தின் எஸ்ஐ அலகு கூலும் அப்படின்னு சொல்லணும். சரியா, அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கூலும். மின்னூட்டத்தின் எஸ்ஐ அலகு கூலும். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த மாதிரி எஸ்ஐ யூனிட்ஸ் வந்து எப்பவுமே ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க. அதனால எஸ்ஐ யூனிட்ஸ் எல்லாம் தரவா படிச்சிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு மார்க் எடுத்துடலாம். ஓகேவா. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. The 3 laws of the motion were proposed by. இயக்கம் பற்றிய 3 விதிகளை கூறியவர் யார்? இயக்கம் பற்றிய 3 விதிகளை கூறியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நியூட்டன். சரிங்களா, இவர் தான் அதாவது இயக்கம் அதை பத்தின 3 விதிகளை கூறி இருப்பாரு. சோ எடிசன் என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மின் விளக்கு கண்டுபிடிச்சவர் எடிசன் தான். அதே மாதிரி கலீலியோ என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா கலீலியோ வந்து தொலைநோக்கியை வடிவமைச்சாரு. சரியா, தொலைநோக்கியே ஏற்கனவே ஹேண்ட் ஸ்லிப்பர்ஸே கண்டுபிடிச்சாரு. ஆனா அதை வச்சு வீனஸ் அப்படின்னு ஒரு பிளானட் இருக்குது, அதை வச்சுதான் கோள்கள்லாம் வந்து சூரியனை மையமாக வச்சுதான் சுத்தி வருது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. சோ அப்போ கலீலியோட முக்கியமான கண்டுபிடிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தொலைநோக்கியை பயன்படுத்தினது தான். அதே மாதிரி தனி ஊசல் கொள்கை இதெல்லாம் சொல்லியிருப்பாரு. ஆர்கிமிடிஸ் பாத்தீங்கன்னா மிதத்தல் விதி சொல்லியிருப்பாரு இல்லையா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Who invented the barometer? பாரோமீட்டரை கண்டறிந்தவர் யார்? பாரோமீட்டரை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாரிசெல்லி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான். சரிப்பா, அந்த பாரோமீட்டர் எதுக்காக பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படுகிறது. இந்த வளிமண்டல அழுத்தத்தை அளவிடுறாங்க. எதுக்காக அளவிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வானிலை முன்னறிவிப்புகள்லாம் கொடுப்பாங்க இல்லையா. இப்ப மழை பெய்யும், வெயில் காயும், புயல் வரும் அப்படி சொல்றோம் இல்லையா. அந்த வானிலை முன்னறிவிப்புகள்லாம் கொடுக்கறதுக்காக வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பாரோமீட்டரை பயன்படுத்துறாங்க. சரிங்களா, அதே மாதிரி நியூட்டன் படிச்சு இல்லையா, ஈர்ப்பு விசையை கண்டறிந்தவர், கோள்களின் இயக்கம் பற்றிய விதிகளை கூறியவர்னு சொல்லியிருப்போம். கெல்வின் அப்படின்றது வெப்பநிலையோட எஸ்ஐ அலகுன்னு சொல்லுவோம். கெல்வின் அப்படின்றது ஒரு சயின்டிஸ்ட் தான், அவரோட பேராலேயே தான் அதோட எஸ்ஐ யூனிட்டா மாத்திட்டாங்க. சரி, அதே மாதிரி எடிசன் மின் விளக்கு கண்டுபிடிச்சிருப்பாரு. அதே மாதிரி முதல் ஒளிப்பதிவு சாதனம் சவுண்ட் ரெக்கார்டர் இருக்கு இல்லையா, இதை கண்டுபிடிச்சவரும் எடிசன் தான். சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஆர்மி எக்ஸாம்ஸ்ல இருக்கும். சோ இதெல்லாம் படிங்க. மிக்சட் ரெட் அண்ட் கிரீன் கலர் கிவ்ஸ் டேஷ் கலர். சிவப்பு மற்றும் பச்சை நிறங்களை கலப்பதால் உருவாகும் நிறம். இந்த நிறங்கள் பத்தின நிற கொள்கை எப்படி நிறங்களை பத்தின ஒரு சில கொள்கைகள் கொடுத்திருப்பாங்க ஒளியியல் லெசன்ல. சோ முதன்மை நிறங்கள், இரண்டாம் நிலை நிறங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. முதன்மை நிலை நிறங்கள்னா இதெல்லாம் சொல்லணும் பாத்தீங்கன்னா ரெட்டு, அடுத்து கிரீன், அடுத்ததா ப்ளூ. அதே மாதிரி இரண்டாம் நிலை நிறங்கள் சொல்லிட்டு மெஜந்தா, சயான், அப்புறம் எல்லோ இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி முதன்மை நிலை நிறங்களை ஒன்னோட ஒண்ணு கலக்கும் போது இரண்டாம் நிலை நிறங்கள் உருவாகும். இந்த 2 நிறங்களை கலக்கும் போது ஒரு புது நிறம் வரும், அது வந்து இரண்டாம் நிலை நிறங்கள். அதே மாதிரி இரண்டாம் நிலை நிறங்களை ஒன்றோடு ஒன்று கலக்கும் போது என்ன வரும்னா முதன்மை நிலை நிறங்கள் வரும். அதே மாதிரி இது மூணுத்தையும் கரெக்ட் ரேஷியோல மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளை நிறம் வரும். இரண்டாம் நிலை நிறங்களையும் கரெக்ட் ரேஷியோல மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கருப்பு நிறம் வரும். சரியா, இந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாம் இருக்கு. சரிங்களா, ஒளியியல் லெசன்ல இருக்கு. சோ இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. சிவப்பு மற்றும் பச்சை நிறங்களை கலப்பதால் உருவாகும் நிறம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன நிறம் பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறம். சரியா, ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 5வது கொஸ்டின் பாருங்க. which principle is used in periscope? பெரிஸ்கோப் எந்த விதியின் அடிப்படையில் செயல்படுகிறது? அதாவது இந்த ஒளி லெசன்லயே தான் இருக்கு இந்த கொஸ்டின் லெசனும் பாருங்க. சோ பெரிஸ்கோப் அப்படின்றது என்ன கருவி அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி இந்த மாதிரி Z ஷேப்ல இருக்கும். இங்க வந்து ஒரு கண்ணாடி வச்சிருப்பாங்க, இங்க ஒரு கண்ணாடி வச்சிருப்பாங்க. இது வந்து 45 டிகிரி அளவுல இந்த கண்ணாடி வந்து பிக்ஸ் பண்ணிருப்பாங்க.
இது மூலியமா நம்ம பொருட்களை பார்க்கும்போது என்ன பண்ணோம்னா நம்ம இங்க இருந்து பாக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருக்கக்கூடிய இந்த பொருளோட பிம்பம் தெரியும். சரிங்களா, இதுதான் பெரிஸ்கோப். இது என்ன விதியோட அடிப்படையில செயல்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒளி எதிரொலித்தல். சரிங்களா, ஒளி வந்து அதாவது இங்க நம்ம பாக்குறோம் அப்படின்னா இந்த ஒளி இது மேல பட்டு எதிரொலிச்சு இந்த கண்ணாடியில பட்டு எதிரொலிச்சு நம்மளோட கண்கள் அடையும். சரியா, இது வந்து ஒளி எதிரொலித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவம் மூலமா செயல்படுது. ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. சோ இது எதுக்காக பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நீர்மூழ்கி கப்பல் அதாவது நீருக்கு அடியில போவாங்க இல்லையா, இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணிக்கு மேற்பரப்புல என்ன நடக்குது அப்படின்றத பாக்குறதுக்காக இந்த போர்க்காலங்கள்ல எல்லாம் செயல்படுது இல்லையா, அந்த மாதிரி நேரத்துல. அதே மாதிரி இந்த ராணுவத்துல எல்லாம் அந்த பதுங்கு குழியில பதுங்கி இருக்காங்க இல்லையா, அவங்கள எல்லாம் கண்டறியறதுக்காக இந்த பெரிஸ்கோப் கருவியை பயன்படுத்துறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த முழு அக எதிரொலிப்பு இருக்கு இல்லையா, டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது அந்த வைரம் ஜொலிக்கிறது, காணல் நீர் உருவாக்குறது, விண்மீன்கள் மீன்றது, இதெல்லாம் என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா முழு அக எதிரொலிப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஒலி எதிரொலித்தல், சவுண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா, இதை பத்தின சின்ன சின்ன ஒலி அதாவது இந்த மாதிரியான விதிகள்லாம் இருக்கு. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட ஆர்மி எக்ஸாம்ஸ்க்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் கொஸ்டின்ஸா இருக்கும். சரிங்களா, அடுத்து பார்க்கலாம். ஓகே, எலக்ட்ரான் ஆஸ் டேஷ் சார்ஜ். எலக்ட்ரான் டேஷ் மின்சுமை பெற்றுள்ளது. எலக்ட்ரான் அதாவது அணுக்கள்ல இருக்கக்கூடிய அடிப்படை துகள்கள் 3 இருக்கு இல்லையா, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். இந்த எலக்ட்ரானோட மின்சுமை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெகட்டிவ் சார்ஜ் தான். எலக்ட்ரான் எப்பவுமே எதிர்மின் சுமை கொண்டதா தான் இருக்கும். புரோட்டான் தான் வந்து நேர்மின் சுமை கொண்டதா இருக்கும். பாசிட்டிவ் சார்ஜ் எதுக்கு இருக்கும்னு பாத்தீங்கன்னா புரோட்டான். மின்சுமை அற்றது இல்லது நடுநிலையா இருக்கக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா நியூட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அதே மாதிரி இந்த புரோட்டானும் நியூட்ரானும் அணுக்கருக்குள்ள இருக்கும். எலக்ட்ரான்கள் வந்து அணுவை சுத்தி வெளிவட்ட பாதையில சுத்தி வரும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா. சோ இதுதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் சாலிட் இன்டு கேஸ்? அதாவது திடப்பொருள் வாயுவாக மாறும் நிகழ்வு என்னன்னு சொல்லுவோம். சாலிட் வந்து கேஸா மாறுச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? ஒரு திடப்பொருள் வந்து டைரக்டா வாயு ஸ்டேஜுக்கு மாறிச்சுன்னா அதுக்கு பேர் வந்து சப்ளிமேஷன், பதங்கமாதல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இந்த பதங்கமாதல் அப்படின்றது என்ன, எதுக்கெல்லாம் எக்ஸாம்பிளா சொல்ல அப்படின்றது, இப்ப கற்பூரம் இருக்கு இல்லையா, கற்பூரம் வந்து திடப்பொருளா தான் இருக்கும். அது அப்படியே திறந்த நிலையிலே வச்சா கூட என்னவா மாறிடும்னா வாயுவா மாறிடும். அது போக அம்மோனியா சொல்லலாம், அயோடின் சொல்லலாம், ட்ரை சாலிட், ட்ரை ஐஸ் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, உலர் பனிக்கட்டி இதை சொல்லலாம், நாப்தலின் அந்துருண்டை, ரசக்கற்பூரம் சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாமும் பதங்கமாதலுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். அது வந்து திடப்பொருளா தான் இருக்கும். அது என்ன ஆயிடும்னா வாயு நிலைக்கு அப்படியே மாறிடும் இல்லையா. ஓகே, அதே மாதிரி ஆவியாதல் அப்படின்றது என்ன சொல்லலாம், ஒரு திரவ பொருள் வந்து வாயு நிலைக்கு மாறுச்சுன்னா அது வந்து ஆவியாதல் அப்படின்னு சொல்லலாம். உறைதல் அப்படின்றது என்ன சொல்லலாம்னா திரவ பொருள் வந்து திடப்பொருளா மாறுச்சுன்னா அது வந்து உறைதல் அப்படின்னு சொல்லலாம். குளிர்தல் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா திரவ பொருள் வாயுவா மாறுச்சுன்னா அது வந்து குளிர்தல் அல்லது ஆவி சுருங்குதல் அப்படின்னு சொல்லலாம். சரியா, கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். What is an example of non-conductor of heat? இங்க கொடுத்திருக்கக்கூடிய பொருட்கள்ல வெப்பம் கடத்தாத பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ வெப்பம் கடத்தாத பொருள் எதுன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, அலுமினியம் கொடுத்திருக்காங்களா, அலுமினியம் வெப்பம் கடத்தும், தாமிரம் வெப்பம் கடத்தும், சில்வரும் வெப்பத்தை கடத்தும். இப்ப கண்ணாடி அப்படின்றது மட்டும்தான் வெப்பத்தை கடத்தாத ஒரு பொருள் இல்லையா. பாத்துருப்போம் இல்லையா, டீ கிளாஸ்ல டீ டம்ளர் கொடுப்பாங்க இல்லையா, டீ கடைகள்ல அந்த கிளாஸ்ல சூடு வெளிப்புறம் தெரியாது இல்லையா. சோ அது வெப்பம் கடத்தாத ஒரு பொருள் கண்ணாடி சொல்லலாம். அலுமினியம், தாமிரம், சில்வர் இது எல்லாமே வெப்பத்தை கடத்தக்கூடியதாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஆப்ஷன் வேற ஏதாச்சும் கொடுத்துருப்பாங்க, அதே பாருங்க. சோ இந்த கொஸ்டின்ல இந்த ஆப்ஷன் இருக்கு. வேற மாதிரி பிளாஸ்டிக், மரம் இதெல்லாம் கூட கேட்டாலும் சொல்லலாம். சரியா, பிளாஸ்டிக் ஆனா வெப்பத்தை கடத்தும் இல்லையா, ஆனா மின்சாரத்தை கடத்தாது. அதே மாதிரி மரமும் வந்து வெப்பத்தை கடத்தும், மின்சாரத்தை கடத்தாது. வெப்பம், மின்சாரம், ஒளி இதெல்லாம் கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணி படிங்க. ஓகே, அடுத்து பாருங்க. வாட் இஸ் த கெமிக்கல் நேம் ஆஃப் மியூரேட் ஆஃப் பொட்டாஷ்? மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் என்பதன் வேதியியல் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் அப்படின்றது என்ன பாத்தீங்கன்னா பொட்டாசியம் குளோரைடு, KCl இருக்கு இல்லையா, பொட்டாசியம் குளோரைடு அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, MOP அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உரங்களா பயன்படுது, விவசாயத்துல உரங்களா பயன்படுது, தாவரங்களோட வளர்ச்சிக்கு பயன்படுது. ஓகேவா, அதே மாதிரி பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இருக்கு இல்லையா, இதோட வேதியியல் பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காஸ்டிக் பொட்டாஷ், வணிகவியல் பெயர் அப்படின்னு சொல்லுவோம். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இது, இதோட வணிகவியல் பெயர் வந்து காஸ்டிக் பொட்டாஷ் அப்படின்னு சொல்லுவோம். சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கு இல்லையா, இதோட வணிகவியல் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா காஸ்டிக் சோடா. சோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்ததான் இது என்னன்னு பாத்தீங்கன்னா சோடியம் குளோரைடு இல்லையா, சாதாரண உப்பு, நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சாதாரண உப்பு, இதுதான் வந்து சோடியம் குளோரைடு அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இது பொட்டாசியம் குளோரைடு, இது சோடியம் குளோரைடு, இது வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு,
சோடியம் ஹைட்ராக்சைடு. இதோட வணிகவியல் பேர் காஸ்டிக் பொட்டாஸ். இதோட வணிகவியல் பேர் வந்து காஸ்டிக் சோடா அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல சொல்லணும்னா எரி பொட்டாஷ், எரி சோடா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, which gas is used to fill in the balloons? பலூன்களில் நிரப்பப்படும் வாயு எதுன்னு கேட்டிருக்காங்க. பலூன்ல நிரப்பக்கூடிய அந்த வாயு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீலியம் இல்லையா? நம்ம நிறைய பார்த்திருப்போம், படத்துல எல்லாம் கூட பார்த்திருப்போம். ஹீலியம் ஃபில் பண்ண கேஸ் தான் வந்து வானத்துல ரொம்ப உயரத்துல பறக்கும் இல்லையா? நம்ம சாதாரணமா நம்ம காத்து ஊதணும், ஆக்சிஜன் வாயு ஃபில் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப உயரத்துல பறக்காது. சோ இது எல்லாமே மந்த வாயுக்கள். ஹீலியம், ஆர்கான், நியான், ரேடான் இது எல்லாமே மந்த வாயுக்கள். இது எல்லாமே ஒன்னொன்னு ஒரு யூசேஜ் பயன்படுது. சோ நியான் எங்க பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விளக்குகள்லாம் மஞ்சள் கலர்ல சிவப்பு கலர்ல எல்லாம் எரியும் இல்லையா? அந்த விளக்குகள்லாம் நியான் கேஸ் ஃபில் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி ஆர்கான் எங்க பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த குழல் விளக்குகள்லாம் இருக்கு இல்லையா? அந்த விளக்குகள்ல இருக்கக்கூடிய அந்த மின் இழைகள் வந்து ஆவியாவதை தடுக்கிறதுக்காக ஆர்கான் கேஸ் ஃபில் பண்ணிருப்பாங்க. இதே மாதிரி ரேடான் அப்படின்றது எங்க பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா, புற்றுநோயை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஐசோடோப்புகளா ரேடான் பயன்படுது. சோ இதோட யூசேஜஸ் எல்லாம் பார்க்கலாம். இது எல்லாம் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் கேக்குறாங்க. சோ இதையும் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஐடென்டிஃபை த புரோட்டீன் டெஃபிஷியன்ட் டிசீஸ். புரத குறைபாட்டினால் ஏற்படும் நோயை கண்டறி. புரோட்டீன் டெஃபிஷியன்சி டிசீஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கர்வி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸ்கர்வி அப்படின்றது விட்டமின் சி குறைபாட்டினால வரக்கூடிய ஒரு நோய். மாலைக்கண் நோய் அப்படின்றது விட்டமின் ஏ குறைபாட்டினால வரக்கூடிய நோய். ஸ்கர்வின்றது விட்டமின் சி. பெரிபெரி அப்படின்றது விட்டமின் B1 குறைபாட்டினால வரக்கூடிய நோய். குவாஷியோக்கர் அப்படின்றது தான் புரோட்டீன் டெஃபிஷியன்சி டிசீஸ், புரத குறைபாட்டு நோயின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மராஸ்மஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு சரியா? ரெண்டு நோய்களுமே புரத குறைபாட்டினால வரக்கூடிய நோய்கள் தான் சரியா? மராஸ்மஸ் வந்து பச்சிளம் குழந்தைகளுக்கும், குவாஷியோக்கர்ன்றது 1 to 5 வயது குழந்தைகளுக்கும் வரக்கூடியதா இருக்கும். அந்த புரோட்டீன் அதாவது புரதச்சத்து குறைபாட்டினால வரக்கூடிய நோய்கள் சொல்லுவோம். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வயிறு உபசமா இருக்கும், தலை பெருசா இருக்கும், கை கால்லாம் ரொம்ப மெலிஞ்ச மாதிரி இருக்கும். இந்த டிசீஸ் தான் குவாஷியோக்கர், மராஸ்மஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுமே சொல்லலாம். புரத குறைபாட்டு நோய்களுக்கு எடுத்துக்காட்டா ரெண்டுத்தையுமே சொல்லலாம். சோ இதே மாதிரி இந்த விட்டமின் குறைபாட்டு நோய்கள், ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய்கள், பற்றாக்குறை தனிமங்கள் வந்து ஒரு சில தனிமங்கள் இருக்கு இல்லையா? கால்சியம், பாஸ்பரஸ், அயோடின் இந்த மாதிரியான பற்றாக்குறை நோய்கள் இதுல எல்லாமும் கம்பல்சரி ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. சோ இதையும் கண்டிப்பா நீங்க படிக்கணும். அடுத்து பாருங்க, which of these disease is caused by virus? கீழ்கண்டவற்றில் எது வைரஸினால் பரவும் நோய் ஆகும்? இல்ல வைரஸால பரவக்கூடிய நோய் எதுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, தட்டம்மை அப்படின்னு சொல்லக்கூடியது இதுதான் சரியா? இந்த நோய் வந்து வைரஸ்னாலதான் பரப்படும். அம்மை நோய்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பொதுவா வைரஸ்னால ஏற்படக்கூடிய நோய்கள் தான் இருக்கும். தட்டம்மை, பொண்ணுக்கு வீங்கி, சின்னம்மை, அதுக்கப்புறம் இன்னொரு அம்மை நோய் இருக்கு சரியா? இது எல்லாமே வந்து வைரஸ்னால ஏற்படக்கூடியதா இருக்கும். மீசல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டைஃபாய்டு பாத்தீங்கன்னா சல்மோனெல்லா டைஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியாவினால் ஏற்படக்கூடிய ஒரு நோய் தான். அதே மாதிரி காச நோயும் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசம் சொல்லி பாக்டீரியானால ஏற்படக்கூடிய நோய் தான். டிப்தீரியாவும் டிப்தியோகாக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா நோய் தான் சரியா? இது எல்லாமே பாக்டீரியா. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்க. வைரஸ்னால ஏற்படக்கூடிய நோய் எது, பாக்டீரியானால ஏற்படக்கூடிய நோய் எது அப்படின்ற மாதிரி கண்டிப்பா கேட்டுருவாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா தட்டம்மை அப்படின்றது தான் வைரஸ்னால ஏற்படக்கூடிய நோய். அடுத்து பாருங்க, who developed the first ever vaccine? முதல் தடுப்பூசியை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் தடுப்பூசியை உருவாக்கியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா எட்வர்ட் ஜென்னர். இவர் தான் வந்து முதல்ல சின்னம்மை நோய் சொல்லலாம் சரியா? சின்னம்மை நோய்க்கான தடுப்பூசியை, ஸ்மால் பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்னம்மை நோய்க்கான தடுப்பூசியை கண்டுபிடிச்சவரு. சோ அதுக்கு அடுத்தது லூயி பாஸ்டர் யாரு என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து வெறி நாய்க்கடி சொல்லுவாங்க இல்லையா? ரேபிஸ் நோய்னு சொல்லுவோம். இதுவும் ஒரு வகையான வைரஸ் தான். இதுக்கான தடுப்பூசியை கண்டுபிடிச்சவரு ரேபிஸ் தடுப்பூசி. ஓகேவா? அதே மாதிரி தாமஸ் மார்டின் இந்த சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சாரு பாத்தீங்கன்னா, தீ அணைக்கக்கூடிய ஒரு கருவியை கண்டுபிடிச்சிருப்பாரு. அலெக்சாண்டர் பிளமிங் என்ன கண்டுபிடிச்சாரு பாத்தீங்கன்னா, உலகின் முதல் ஆன்டிபயோட்டிக் மருந்தான பென்சிலின் கண்டுபிடிச்சிருப்பாரு சரியா? இதுதான் மருந்துகளின் ராணி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பென்சிலினை கண்டுபிடிச்சவர் யாருன்னா அலெக்சாண்டர் பிளமிங். இது எல்லாமே உங்களுக்கு கொஸ்டின்ஸா வரும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் டீகம்போசஸ்? சிதைப்பவைக்கு எடுத்துக்காட்டு என்ன? சிதைப்பவை அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இறந்து போன உயிரினங்கள்ல இருந்து தனக்கு தேவையான உணவை எடுத்துக்கொண்டு வாழக்கூடியதா சிதைப்பவைகள் அப்படின்னு சொல்லுவோம் சரியா? அதுக்கு எக்ஸாம்பிளா எது சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்டீரியா சொல்லுவோம் சரியா? அந்த உணவு மண்டலத்துல, சுற்றுச்சூழல் மண்டலத்துல உணவு சங்கிலி இருக்கு இல்லையா? இதுல தாவர உண்ணி, விலங்கு உண்ணி, அனைத்து உண்ணி இதெல்லாம் படிச்சிருக்கும் இல்லையா? சோ இந்த சிங்கம் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஊன் உண்ணி, விலங்கு உண்ணி அப்படின்னு சொல்லுவோம், கார்னிவோஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆடுன்றது தாவர உண்ணி, தாவரங்களை உணவாக உண்ணக்கூடியது, ஹெர்பிவோர்ஸ்ன்னு சொல்லலாம்.
நாய் அப்படின்றது ஆம்னிவோர்ஸ், அனைத்துண்ணி. அதாவது தாவரத்தையும் எடுத்துக்கும் விலங்கு உணவுகள் எடுத்துச்சுன்னா அது அனைத்துண்ணி அப்படின்னு சொல்லுவோம். இதுல சிதைப்பவைன்னு கேட்டிருக்காங்க இல்லையா, அப்போ டீகம்போசர்ஸ் பாத்தீங்கன்னா பாக்டீரியா. அடுத்து பாருங்க, ஓசோன் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன். ஓசோன் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓசோன் தினம் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 16. சரிங்களா? சோ ஓசோன் அப்படின்றது என்ன அப்படின்னு தெரியலையா. ஓசோன் படலம் அப்படின்றது நம்மளோட சூரியன் கிட்ட இருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்களோட தாக்கத்துல இருந்து நம்ம காக்கக்கூடிய ஒரு கவசம் படலம் மாதிரி பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு படலம் தான் ஓசோன் படலம். அந்த டே என்னைக்கு கொண்டாடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 16. எதுக்காக இந்த டே கொண்டாடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஓசோன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மனிதனோட செயல்பாடுகளால் அழிஞ்சிட்டே வருது. அந்த அழிவு தடுக்கணும் அப்படின்றதுக்காக, அதோட முக்கியத்துவத்தை உணர்த்தணும் அப்படின்றதுக்காக ஓசோன் தினம் கொண்டாடுறாங்க. சோ மார்ச் 22 அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா உலக நீர் தினம் அப்படின்னு சொல்லுவோம். இதுவுமே நீரோட முக்கியத்துவத்தை உணர்த்துறதுக்காக கொண்டாடுறாங்க. மார்ச் 21 வந்து சர்வதேச காடுகள் தினம் அப்படின்னு சொல்லுவோம். சர்வதேச காடுகள் தினம். ஜூன் 5 வந்து உலக சுற்றுச்சூழல் தினம். ஓகேவா? சரி. சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த ஓசோன் படிச்சோம் இல்லையா, இந்த ஓசோன் அப்படின்றது அதோட மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ.